இந்த வியாழக்கிழமை காலை நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நேச சிநேகக்கரம் உங்கள் மேல் இருக்கிறது. நம்புங்க. வாயை திறந்து நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு நான் நல்லா இருப்பேன். இன்றைக்கு நீங்கள் நன்றாய் இருப்பதற்கு ஏதுவான தேவனுடைய வாக்கு உங்களுக்கு நேராய் வருகின்றது. கவனமோடு நாம் கேட்கலாமா? சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இந்த வார்த்தையை கவனித்தீர்களா? இந்த நாளிலே என் அன்பு பிள்ளையே, கர்த்தர் ஃபர்ஸ்ட், அடுத்தது என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், இரண்டாவது நீங்க அங்க இருக்கீங்க. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல ரெண்டு விஷயம் தான் பெஸ்ட், ரெண்டு விஷயம் தான் சூப்பர், ரெண்டு விஷயத்துக்கு தான் நீங்க ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அது யாரு, அது என்ன? ஒன்னு கர்த்தர், இரண்டாவது நீங்க. கர்த்தரை தவிர, உங்களை தவிர இந்த உலகத்துல எதுவுமே உங்களுக்கு சிறந்த ஒரு விஷயம் கிடையாதுங்க. கர்த்தரை தவிர, உங்களை தவிர இந்த உலகத்துல மேன்மையானது என்று சொல்லப்படுவதற்கு எதுவுமே இல்லைங்க. ஆழமாய் நம்புங்கள். இதை உணராமல் அறியாமல் இருக்கின்றபடியினால் நாம என்ன பண்றோம்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நிறைய ப்ரையாரிட்டியை கொடுத்துடுறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதீத கவனத்தை கொடுத்துட்டு நம்ம ரொம்ப பாதிக்கப்படுறோம் வாழ்க்கையில. நீங்கள் யோசித்து பாருங்கள், யூகித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். எண்ண அலைகள் ஓட்டத்துல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எதனால் நீங்கள் அதிகமாய் பாதிக்கப்படுகிறீர்கள், யாரால் நீங்கள் அதிகமாய் பாதிக்கப்படுகிறீர்கள் என்றால், நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறீங்க. சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறீங்க. மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன், இந்த நாள்ல நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு பெரிய விஷயம், நீங்க உங்களுக்கு பெரிய விஷயம். இதை தவிர எதுவா இருந்தாலும், யாரா இருந்தாலும், என்னவா இருந்தாலும் அது சின்ன விஷயம்தான். சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல. சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்காதீங்க, அதிக கவனத்தை கொடுக்காதீங்க, உங்க அதீத எனர்ஜியை கொடுக்காதீங்க, உங்களுடைய அதிக ஆற்றலை அதுக்கு கொடுக்காதீங்க. கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களை மிரட்ட ஆரம்பிக்கும், அது உங்களை பயமுறுத்த ஆரம்பிக்கும், அது உங்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். சொல்லுவாங்க பாருங்களேன், ஒரு சாதாரணமான கழுதை, அதுக்கு நீங்க அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்தா, அதிகமான கவனத்தை கொடுத்தா, அதிகமான சிறப்புகளை கொடுத்தா, அதை இன்னும் மேன்மையா நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த கழுதை தன்னை சிங்கமா நினைச்சுக்கிட்டு உங்களையே கடிக்க வந்துருமா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதாங்க. சும்மா இருக்கிறவங்களுக்கு நிறைய பாசத்தை கொடுக்கிறேன், செல்லத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிக கவனத்தை கொடுத்து, அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து, சும்மா இருக்கிறவனை சொரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்களாம் பாருங்களேன். அது மாதிரி கதை தான் இன்னைக்கு நிறைய நடந்துகிட்டு இருக்கு. எதுக்குமே அதீத கவனத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்கவே கொடுக்காதீங்க. கர்த்தருக்கு மட்டும் அதிக கவனத்தை, அதிக முக்கியத்துவத்தை கொடுங்க. இரண்டாவது, உங்களுக்கு அதிக கவனத்தை, அதிக முக்கியத்துவத்தை கொடுங்க. மற்ற எதுக்குமே நீங்க கவனத்தை கொடுக்காதீங்க நான் சொல்லல. அதெல்லாம் சின்ன விஷயம். கவனத்தை கொடுங்க, அக்கறையை கொடுங்க. அதிகமாலாம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பாதிக்கப்பட்டுருவீங்க. உங்க வாழ்க்கை பாதிக்கப்படும், உங்க ஆரோக்கியம் பாதிக்கப்படும், உங்க உடல் பாதிக்கப்படும், உங்கள் மனநிலை பாதிக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரே எல்லா மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர். அவர் வாழும் ஆலயமாகிய நீங்களே மதிப்புக்குரியவர்கள். ஆகவே அதிக கவனத்தை உங்களுக்கு கொடுங்க, கர்த்தருக்கு கொடுங்க. சில உறவுகள் எல்லாம் கையாள முடியலையா, சில காரியங்களை எல்லாம் கொண்டு செல்ல முடியலையா, ரொம்ப அட்டென்ஷன் பே பண்ணி உங்களை பெயினுக்குள்ள ஆக்கிக்காதீங்க. வந்தா வா, வரலனா கிளம்பு, இருந்தா இரு, இல்லையா உன் வழியை பார்த்துட்டு போ. சொல்ற பேச்ச கேளு, கேட்கலையா இடத்த காலி பண்ணு, முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ்.
சும்மா நீங்க போயிட்டு சில விஷயங்கள்லாம் ஜவு மிட்டாய் மாதிரி நீங்க இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா, நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கை பாழாகி போகும், உங்கள் நாட்கள் வீணாகி போகும், உங்கள் நேரங்கள் வீணாய் விரயமாகி போகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்கும் யாருக்கும் கர்த்தரை தவிர, உங்களை தவிர வேற எதுக்குமே அதீத ப்ரையாரிட்டியே கொடுக்கவே கொடுக்காதீங்க. தயவு செய்து நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆகவே கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்ளுங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவரை போற்றுங்கள், அவரை மேன்மையா கொண்டாடுங்க. இரண்டாவது, உங்களை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தர் அளவுக்கும் உங்க அளவுக்கும் நீங்க என்ன வேணா லிஸ்ட் வச்சுக்கோங்க, யாரை வேணா வச்சுக்கோங்க, எதை வேணா வச்சுக்கோங்க. எதுவுமே உங்களை விட, ஆண்டவரை விட உயர்ந்தது சிறந்தது எதுவுமே இல்லைங்க. அது எது வேணும்னாலும் இருக்கட்டும். இன்றைக்கு உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். ஹாப்பியா இருங்க, ஹாப்பி மார்னிங், சந்தோஷமா இருங்க. அப்பாவனுடைய பாசக்கரம் உங்க கூடவே இருக்கு, தேவனுடைய நேச அன்பு உங்க கூடவே இருக்கு. கர்த்தரை ஆனர் பண்ணுங்க, உங்களை ஆனர் பண்ணுங்க. அதுக்காக மற்றதெல்லாம் நீங்க சட்டை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. அதிக சட்டை பண்ணாதீங்க, அதிக கவனத்தை கொடுக்காதீங்க, அதிக முக்கியத்துவத்தை கொடுக்காதீங்க. அதீதமான கவனத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்து உங்களை பாதிச்சுக்காதீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் உங்களுடைய விசேஷமான ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த வாக்குகள் அனுதினமும் அநேகர் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவதை குறித்து எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துகிறீர்கள். அதற்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்திக் கொள்கின்றோம். உங்களுக்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். அதுபோலவே இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் மாத்திரம் கேட்டுவிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாம இந்த வீடியோ லிங்க் பதிவை உங்கள் நண்பர்கள், சிநேகிதர்கள், அறிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், உங்க வாட்ஸ்அப்ல உங்க கான்டாக்ட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு, வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. அவர்களும் ஆஸ்வதிக்கப்படட்டும். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை உங்களை தேற்றும், உங்களை உருவாக்கும், உங்களை பக்குவப்படுத்தும், அடுத்த அபார வளர்ச்சிக்கு நேராக உங்களை வழிநடத்தும். ஆண்டவருடைய பேரன்பின் பிரசன்னம் உங்களோடு இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நாம் விசேஷமாய் நாம் ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய அன்பான பிள்ளைகள் கே ஸ்வேதா மற்றும் ஆஞ்சிலா பிளஸ்ஸி இன்றைக்கு அவங்க பிறந்தநாள் காண்றாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே அன்பு சகோதரர் டி மைக்கேல் ஜார்ஜ், சிஸ்டர் எம் ரோஸ்லின் மேரி தம்பதியார் இன்னைக்கு திருமண நாள் காண போறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த 13ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அதிக அவசியம் இல்லாத, அதிக முக்கியத்துவம் இல்லாத பல விஷயங்களுக்கு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு, அற்பமான விஷயங்களுக்கு, அவசியமற்ற விஷயங்களுக்கு உடைய பிள்ளைகள் அதீத கவனத்தை கொடுத்து நிம்மதியை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, போராட்டத்தோடு வாழக்கூடிய பிள்ளைகளை கரம் நீட்டி தொட்டு ஆஸ்வதிங்கப்பா. இந்த உலகத்துல உடைய பிள்ளைகளுக்கு விசேஷமானது, பிரதானமானது, பிரம்மாண்டமானது, முக்கியமானது, உயர்ந்தது தேவனும் அவருடைய வார்த்தையுமே. இரண்டாவது, தாங்கள் தான் அவர்களுக்கு விசேஷமானவர்கள் என்பதையும் இன்றைக்கு உணர வைப்பீராக, புரிய வைப்பீராக. மற்றவர்களை, மற்ற காரியங்களை, மற்ற சூழலை, மற்றவர்களை மனதிலே போட்டுக்கொண்டு தங்களை அழுத்தப்படுத்தி வருத்தப்படுத்தி வாழாதபடிக்கு நிறைவோடு, நிம்மதியோடு, சந்தோஷத்தோடு வாழ்ந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வு சிறக்க வேண்டிக் கொள்கின்றோம் தேவனே. உடைய அன்பும் ஆதரவும் ஆசீர்வாதமும் நேச சிநேக பிரிய பாசக்கரமும் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து கனப்படுத்தி நடத்தும்படி கர்த்தருடைய வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கின்றோம்.
இன்றைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்பு தகப்பனே வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. வருஷங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம் இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய ஆண்டுகளையும் வருடங்களையும் சகல ரகமான நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு சகலவிதமான ஆசீர்வாதங்களை நீருமுடைய பிள்ளைகள் வாழ்வில் வர்ஷிக்க பண்ண வேண்டும் என மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.